இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். எவ்வளவு அடித்தாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன்டான்னு சொன்னாங்க அப்படிங்கிற நடிகர் வடிவேலுவின் காமெடி வசனத்தை நாம் இன்னும் மறக்கலை. அது இப்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயோட அரசியல் பயணத்தில் அடிக்கடி நடந்துகிட்ருக்கு. அந்த வசனத்தை நமக்கு நினைவுபடுத்துது. ஆமாங்க, அவர் நேற்று தன் கட்சி வேட்பாளர்களை அறிவிச்சிட்டு அப்படியே அவங்கள அறிமுகப்படுத்திட்டு பெரம்பூர் தொகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கி அதுக்கப்புறம் கொளத்தூர், வில்லிவாக்கம், அண்ணாநகர், விருகம்பாக்கம்னு பிரச்சாரம் செய்ய பிளான் பண்ணியிருந்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த 2 நிகழ்ச்சியுமே நேற்று திடீர்னு ரத்தாகி போச்சு. என்ன காரணம்னு கேட்டால், அந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி பர்மிஷன் வாங்கணுமா. இவங்க தரப்பில் அதை வாங்கலன்னு சொல்கிறாங்க. அந்த பிரச்சனையால் வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சி ரத்தாகி போச்சு. அதே மாதிரி பெரம்பூர் பகுதியில், அதாவது பெரம்பூர் தொகுதியில் அவங்க பிரச்சாரம் செய்ய தேர்வு செஞ்ச இடம் ரொம்ப நெருக்கடியான இடம். அதில் அவங்க கேட்ட மாதிரி 3000 பேர்லாம் நிற்க முடியாது. அதனால் நெரிசல், இன்னும் பல பிரச்சனைகள் ஏற்படும். அந்த இடத்துல தேர்தல் பிரச்சார கூட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தேர்தல் கமிஷன் ஆஃபீஸர் சொன்னதால் அந்த 2 நிகழ்ச்சியுமே தற்காலிகமாக நின்று போச்சு. நடிகரும் தமிழக வெற்றி கழகம் தலைவருமான விஜய் கட்சி தொடங்கி 2 வருஷத்தில் கூட்டணி எதுவும் இல்லாமல் முதலாக இந்த 2026 சட்டசபை தேர்தலை தனியாகவே சந்திக்க தயாராகி இருக்கார். அதுக்குள்ளே அவர் தினம் ஒரு பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு தான் வராரு. ஆனாலும் அவருக்கு எல்லா பிரச்சனைகளும் அனுபவமாக மாறி சைலண்ட்டாக சாதிக்கும் நிலையை இயல்பாகவே உருவாகிட்டு இருக்குது. அவர் கட்சி தொடங்கிய நாளிலிருந்தே அவருக்கு அரசியல் அனுபவம் கிடையாது. அவரது கட்சிக்கு கொள்கை எதுவும் கிடையாது. அவரது ரசிகர்களாகிய தொண்டர்கள் தற்குறிகள் அப்படிங்கிற விமர்சனங்கள், கரூர் சம்பவம், சிபிஐ விசாரணை, அவரது குடும்ப பிரச்சனைன்னு பல விமர்சனங்களையும் தாண்டி அவர் அரசியலோட தூரங்களை சர்வசாதாரணமாக கடந்து போயிட்டே இருக்கார். அவர் மீது வைக்கப்படும் கடுமையான விமர்சனங்கள் எல்லாமே பனித்துளி மாதிரி மாயமாகிடுது. அந்த அளவுக்கு அவருக்கு ஜென்சி ஓட்டர்ஸ், இளைய தலைமுறையினர், பெண்களின் ஆதரவு, இதை தவிர திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் மேலே அதிருப்தி அடைஞ்சவங்களோட ஆதரவு அப்படின்னு நாளுக்கு நாள் அவருக்கான ஆதரவு அதிகரிச்சுட்டே தான் வருது. அது குறையலை. அவர் தமிழக சட்டசபை தேர்தலுக்காக காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைக்க ஆசைப்பட்டதாக செய்திகள் வெளியாச்சு. ஆனால் அதுக்கான சூழ்நிலை அமையல. அவரை தலைமையாக ஏற்றுக்கொண்டு கூட்டணி அமைக்கும் எந்த கட்சியும் முன் வரலை. அதனால் வேறு வழி இல்லாமல், இல்லை சரி நடப்பது நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஸ்டைலில் 234 தொகுதியிலையும் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடக்கூடிய சூழ்நிலை உருவாகிடுச்சு. அதுக்கான வேட்பாளர்கள் பட்டியலும் தயாராகிடுச்சு. இந்த நிலையில் நேற்று வேட்பாளர்களை விஜய் அறிமுகப்படுத்திட்டு பெரம்பூரில் பிரச்சாரத்தை தொடங்க இருந்தார். அதுக்காக எல்லா மீடியாக்களும் காலையிலேருந்தே அந்த இடத்துல குவிஞ்சிட்டாங்க. ஆனால் வழக்கம் போல் அனுமதி கிடைப்பது சிக்கல் ஏற்பட்டுடுச்சு. விஜயை சுற்றி எப்படி பல்வேறு பிரச்சனைகள் புற்றீசலாக வந்து கொண்டு இருக்கிறதோ அதை விட அதிகமாக அவருக்கான ஆதரவும் கூடிக்கொண்டே இருக்குது. இது எப்படி அப்படின்றது தான் அவரது கட்சிக்கு எதிர்க்கட்சிகளாக இருப்பவர்களின் கேள்வியாக இருக்கிறது. அவர் வழக்கமான அரசியல்வாதிகள் போல பந்தாவான வெள்ளை வேட்டி சட்டைன்னு வராமல் பார்வையாளர்கள், மீடியாக்கள் என அனைவரோட கவனத்தையும் ஈர்க்கிற வகையில் ஒரு தனியார் நிறுவன ஊழியரை போல காக்கி நிற பேண்ட்டு, வெள்ளை நிற சட்டை, ஒரு தோல்பை, ஹேண்ட்பேக் மாதிரி ஒன்று மாட்டிட்டு ரொம்பவும் எளிமையான சீர் உடையில், அதுவும் ரொம்ப நெருக்கமான ஒரு சிநேகமான சிரிப்புடன் கட்சியினர் மற்றும் மக்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு. தமிழ் சினிமாவோட உச்சத்தில் இருந்தவர்னாலும் அதுக்கான எந்த விதமான வெளிச்சமும் இல்லாமல் நான் உங்களில் ஒருத்தன், உங்களுக்கானவன் அப்படிங்கிற நட்பை ஏற்படுத்துகிறார். கேப்டன் விஜயகாந்த் போல மக்களுக்கான யதார்த்தமான மொழியில் பேசுகிறார். ஆனால் அவர் அதையெல்லாம் எழுதி வச்சு படிச்சுட்டு நடிக்கிறார் அப்படின்னு மற்றவர்களால் விமர்சனம் செய்யப்படுது. அப்படிப்பட்ட விமர்சனங்கள் தான் அவருக்கான ஹீரோயிசத்தை நாளுக்கு நாள் அதிகரித்து அவர் மேலே ஒரு தீராத காதலை வளர்த்து விட்டுருக்கு. அதாவது நடிகர் தனுஷ் நடித்த ஒரு படத்தில் ஒரு டயலாக் ஒன்று இருக்கும். ஒருத்தனை பார்த்தா பிடிக்காது, பார்க்கத்தான் பிடிக்கும் அப்படிங்கிற அந்த டயலாக் மாதிரி விஜய் மேலே இருக்கிற எதிர்மறையான பேச்சு, விமர்சனங்கள் அவரது அரசியல் வளர்ச்சிக்கு யானை பலமாக மாறிட்டு இருக்கு. எப்போவுமே நம்மளோட இருக்கிறவங்க மேலே ஒரு தனி ஈர்ப்பு நமக்கு வரும். இவர் நம்ம ஆளுப்பா அப்படின்னு. அது இயல்பான ஒரு விஷயம். அந்த ஈர்ப்பு அன்னைக்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மேலேயும் அதுக்கு பிறகு கேப்டன் விஜயகாந்த் மேலேயும் வந்துச்சு.
இன்னைக்கு அதே விஷயம், அதே ஈர்ப்பு விஜய் மேலே வந்திருக்கு. அது நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு இருக்கு. விஜய்க்கு ஆதரவான இந்த மனநிலை அவர் மேலே மற்ற அரசியல் கட்சிகள் வைக்கும் எந்த வகையான பிரச்சாரத்தையும் கண்டுகொள்ளாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவருக்கு அரசியல் தெரியுதோ கொள்கை இருக்கோ இல்லையோ, ஆனால் விஜய்க்கு ஓட்டு போடுறது மட்டுமே நம்மளோட அன்பை அவர் மீது வெளிப்படுத்துகிற நல்ல வாய்ப்புன்னு உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் காரணம் இல்லை, விஜய் தான் பேசுகிற விஷயங்களில் குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து பேசுகிறாரு. அவர் பெரும்பான்மையானவர்களின் உணர்வுகளை காயப்படுத்தும் விஷயங்களை மேடையில் பேசுகிறத தவிர்த்து விடுகிறார். பொதுவாகவே அவர் அந்த மாதிரி விஷயங்களை எங்கேயுமே எப்போதும் பேசுகிறத தவிர்க்கிறார். அதை பற்றி அவரே ஒரு முறை குறிப்பிட்டிருக்கார். அதாவது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்கள் கருத்தை மறுப்பாகவோ இல்லை எதிர்ப்பாகவோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில விஷயங்களுக்கு மௌனமாக இருந்தாலே போதும், பெரும்பாலான பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். இதுதான் என் நிலைப்பாடுன்னு பேசியிருக்காரு. உண்மையும் அதுதான். நாம் சில விஷயங்களில் அமைதியாக இருந்துட்டோம்னாலே எல்லா விஷயமும் நல்லதாகவே நடக்கும். ஆல் இஸ் வெல் அவர் சொல்கிற மாதிரி. இது உண்மை தானே? தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை பேசி அந்த பிரச்சனை காட்டு தீயா எரியும் போது மன்னிப்பு கேட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிறத விட முதல்லையே நம்ம அமைதியாக மௌனமாக இருந்துடலாம். தவிர்க்க முடியாத தேவை இருந்தால், இல்லை ஒரு பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும்னா மட்டுமே ஒரு விஷயத்தை நாம் பேசலாம். அதுதான் ஆரோக்கியமான நிலையாக இருக்கும். இந்த நிலைதான் இன்னைக்கு பலரையும் விஜயின் ஆதரவாளர்களாக மாற்றி இருக்கிறத பார்க்க முடியுது. இது விஜய் நடித்த சர்க்கார் படத்தில் வர ஒரு விரல் புரட்சிங்கிற பாடலையும் ஞாபகப்படுத்துது. அதனால் அவரது அரசியல் பயணம் காற்றாற்று வெள்ளத்தோட ஓட்டத்தில் எந்த தடையுமே இல்லாமல் முன்னேறி போகிற இலை பூக்கள் மாதிரி அதனோட இலக்கை குறி வச்சு போய்கிட்டே இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சென்னை மாநகராட்சியில் வட சென்னையின் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவார்னு சொல்கிறாங்க. அதுக்காக அந்த தொகுதிக்குட்பட்ட கொடுங்கூர் கிருஷ்ணமூர்த்தி நகரில் ஆஃபீஸ் போட்டிருக்காங்க. சென்னையோட வழக்கமான தொகுதிகளில் ஒன்றா இருந்த பெரம்பூர் தொகுதி இப்போது விஜய் போட்டியிடுவதால் விஐபி தொகுதியாக மாறி இருக்கு. அந்த தொகுதிக்கு பக்கத்திலேயே தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் தொகுதியும் இருக்குது. அதாவது கொளத்தூர் தொகுதி. நான் சில மீட்டிங்ஸ்லலாம் ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்ல, 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி அப்படின்ட்டு. அது மேடைக்கு மேடை அவங்க அதை ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. விஜய் ஏற்கனவே தாவேகா அப்புறம் திமுக இந்த 2 பேருக்கு நடுவில் தான் போட்டின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு. அதனால் இந்த விஐபி தொகுதிகளால் வட சென்னை அரசியலுக்கான 2026 சட்டசபை தேர்தல்களும் பரபரப்பாக ஆகியிருக்கு. இந்த 2026 சட்டசபை தேர்தல் முடிவுகளை அந்தந்த கட்சிகளோட கூட்டணிக்கு கிடைக்கும் வெற்றி தோல்விகள் நிர்ணயித்தாலும், இந்த முறை விஜய் கட்சியான தாவேகாவிற்கு கிடைக்கும் எதிர்பாராத மக்களின் ஆதரவு தான் அதை நிர்ணயிக்கும் சக்தியாக இருக்குங்கிறதை நாம் பார்க்கத்தான் போகிறோம். அறிஞர் அண்ணாவின் அரசியல் வழி வந்த மக்கள் திலகம் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் சொன்னது போல, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதை வரும் மே மாதம் தெரிந்து கொள்வோம். இதற்கிடையே தமிழக வெற்றி கழகம் கட்சியின் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்துக்கு தேர்தல் கமிஷனோட அனுமதி கிடைச்சிருக்கு. அதனால் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற நட்சத்திர ஹோட்டலில் நாளை காலையில் தமிழக வெற்றி கழகம் வேட்பாளர்களை அந்த கட்சியோட தலைவர் விஜய் அறிமுகப்படுத்தி வாழ்த்த இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளை கட்சி நிர்வாகம் செய்துள்ளது. இது தவிர நாளை மறுநாள், அதாவது 30ஆம் தேதி விஜய் உட்பட அந்த கட்சியின் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்காங்க. விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் நாளைக்கு வெளியாகும்னு அந்த கட்சிக்காரங்க பேசிக்கிறாங்க. அதே நேரம் தேர்தல் பிரச்சாரத்திற்கான அனுமதி கிடைச்சிட்டா வேட்புமனு தாக்கல் முடிஞ்ச கையோட தேர்தல் பிரச்சாரத்தையும் விஜய் தொடங்கிடுவார்னு எதிர்பார்க்கிறாங்க. நன்றி, வணக்கம்.